நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் என்ன பார்க்கலான்னா, சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் பார்வதியும் 3 பேரும் நீ பெரியவளா நான் பெரியவளா நீ பெரியவளா என்று ஒருவருக்கு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அருளை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, சரஸ்வதி பேச இயலாத ஒரு மனிதனுக்கு பேச்சை கொடுத்து அவனை மிகப்பெரிய கவிஞனாக்கி புலவனாக்கி அரசவை கவிஞன் என்ற ஆக்கும் அளவுக்கு உயர்த்துகிறார். லட்சுமி சும்மா இருப்பாங்களா? அவங்க பங்குக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஏழ்மையில் பிச்சை வீடு வீடாக சென்று வயிற்றுக்கு அரிசி பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியை பெரிய யானை மாலை போட வைக்குது. அதை விவரித்து சொல்கிறேன். அவங்கள பணக்காரியாக்கி அந்த நாட்டுக்கே மகாராணி ஆக்குகிறார். பார்வதி சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கோழையாக மற்றவர்கிட்ட பேசக்கூட பயப்படுகிற ஒரு மனிதனை பெரிய வீரனாக்கி ஒரு போட்டியில் ஜெயிக்க வைத்து அவரை அந்த நாட்டுக்கே படைத்தளபதி ஆக்குறாங்க. இந்த மாதிரி 3 பேரும் ஒவ்வொருத்தரவை எடுத்து ஒன்றுக்கும் தான் எடுத்துக்கொள்ள போகும் நிலையிலிருந்து மிகவும் கடைசியில் பூச்சி மதிப்பில் இருக்கிற ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டு உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைத்து, பார்த்தீங்களா என்னோடய திறமையே என்று ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கொள்வதாக அந்த கதை போகும். இதில் அந்த ஒரு ஏழ்மையை பணக்காராக்கிற ஒரு காட்சி பார்க்கும்போது அந்த அரசருக்கு குழந்தைகள் இல்லை. அப்போது அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ரொம்ப அவருக்கு தெரியுது, எனக்கு இன்னும் அந்திம காலம் நெருங்கிவிட்டது, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆழ்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசரை கவலைப்படும்போது அந்த அமைச்சர் சொல்கிறாரு, இந்த நாட்டினோட முக்கிய பதவியில் இருக்கிற பிரஜைகளோட யாரோட ஒரு மகனை தேர்ந்தெடுத்து நீங்கள் அரசர் ஆக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அரசர் சொல்கிறார், அது நல்லா இருக்காது, ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் மகனை பிடிச்சி செஞ்சு மற்றவங்களுக்கு கோபம் வரும், அதனால் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ஒரு மரபு இருக்குது நம்ம நாட்டில் தொட்டு வாழ்ந்துற மரபு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் செய்யலான்னா என்ன மரபுன்னா, பட்டத்து யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்து நம்ம அனுப்புவோம். அந்த பட்டத்து யானை யார் கழுத்தில் மாலை இடுகிறதோ அந்த நபரை நம்ம அரசராக தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும்போது கேஆர் விஜயா அவர்கள் வீடுகளில் பிச்சை எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே வருவார். ஒரு பாடல், அதை நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அந்த பாடல் பாடிக்கொண்டே வரும்போது இப்போது இந்த பாடலுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளோ தன்னுடைய பிறவியெல்லாம் நொந்து கொண்டு அந்த வரிகளை எழுதும்போது பசியை பற்றியெல்லாம் அந்த பாடல் வரிகள் மிக அழகான ஒரு பாடல் வரி. நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அந்த பாடலை பற்றி. அப்படி அந்த பாடலை பாடிக்கொண்டு வரும்போது ஒரு இடத்துல சோர்ந்து பசியினால் கை கால்கள்லாம் கண் பஞ்சடைச்சு கால்கள்லாம் நடை தளர்ந்து ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பட்டத்து யானை தேடி கொண்டே இருக்கிறது. ஊர் ஜனங்களெல்லாம் பயந்து பதறி வீழ்ந்து எடுத்துக்கொண்டு அந்த வீடுகளிலும் திண்ணைகளிலும் சுவர்களிலும் தொட்டுக்கொண்டு ஏறிக்கொண்டு இருக்கும்போது இவங்க மயங்கி பசியினால் தவண்டு விழுந்தவங்க எழுந்துக்க கூட திராணி இல்லாமல் அப்படி எழுந்துக்க முற்படுறதுக்குள்ளே அந்த பட்டத்து யானை அவங்க கழுத்தில் மாலையை போட்டுடுது. அவங்க நகர்ந்து போகும்போது அப்படியே ஒரு தூணில் கொஞ்சம் இடித்து கொண்டு நிற்கும் போது அந்த யானை மாலையை போட்டுட்டோம். இப்போது அவங்க அந்த முறைப்படி மரபுப்படி அவங்க பட்டத்து அரசி ஆயிடுறாங்க. இதுதான் அந்த கதை. ரொம்ப அருமையான கதை இல்லையா? லக்ஷ்மி தேவி தன்னை தன்னுடைய சக்தியை தன்னுடைய அருளை தர வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட ஒரு ஏழை பெண்ணினுடைய கதை இது. அதுக்கப்புறம் இந்த பாடல் காட்சியை பற்றி நான் அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.